இதயம் சீரியல் முடிய போறதா சொல்லி வெளியாகி இருக்க செய்தியானது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை உருவாக்கி இருக்க நிலையில இந்த இதயம் சீரியல் ஏன் திடீர்னு முடிவுக்கு வரப்போகுது, அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நடிகர் ரிச்சர்ட் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஜீ தமிழ்ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ரொம்பவே வெற்றிகரமா மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் தான் இதயம். ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு இந்த இதயம் சீரியல் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல முடிவுக்கு வர போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல இந்த சீரியல் செம்பருத்தி, நினைத்தாலே இனிக்கும் போன்ற சீரியல்கள் மாதிரி இன்னும் பல எபிசோட் போகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த சீரியல் முடிவுக்கு வர காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி நடிகர் ரிச்சர்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதயம் சீரியலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே மக்கள் நினைச்சதை விட அதிகமான ஆதரவை கொடுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆனா இந்த இதயம் சீரியல் இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு பார்க்கல. இந்த சீரியலுக்கு ஸ்டார்டிங்ல கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்து கண்டிப்பா ஒரு 1200 இருந்து 1500 எபிசோட் கொண்டு போவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா கடைசியில ஒரு 1000 எபிசோட் கூட போகாததால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1000 எபிசோட் மட்டும் போயிருந்துச்சுன்னா நான் பிரைம் டைம்ல பெரிய ரெக்கார்ட் எங்க சீரியல் பண்ணிருக்கோம். மேலும் சீரியல் முடிய முக்கியமான காரணம் என்னன்னா, சீரியலுக்கு ஆரம்பத்துல கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இப்போ இல்ல. டிஆர்பி ரேட்டிங்ஸும் ரொம்பவே கம்மியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் வேற வழியே இல்லாம இப்போ இந்த இதயம் சீரியலை முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கதையும் முன்ன மாதிரி இல்லாததால இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்படியே போனாலும் சீரியலோட நேம் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கறனால சீரியலை முடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இத முடிவுக்கு கொண்டு வந்துட்டு கையோட சீசன் 2 வரப்போகுது. சீசன் 2க்கான ஸ்டோரி என்ன, அதே ஸ்டோரியா இல்ல டிஃபரண்டான ஸ்டோரியான்னு, ஆதி கேரக்டர் இருக்குமா, பாரதி கேரக்டர் இருக்குமான்லாம் என்னால இப்போதைக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ரிச்சர்ட் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.